வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மயிலு கர்ப்பமா இருக்காங்களா இல்லையாங்கிற சந்தேகத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா மத்த பொண்ணுங்க மாதிரி வாமிட் எடுக்கல, மயக்கம் வரல அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இதே மாதிரி டாக்டர் கிட்டயும் போய் செக் பண்றாங்க. நிஜமானே மயிலு கர்ப்பமா இல்ல. இந்த விஷயம் சரவணுக்கு தெரிஞ்சுதா இல்ல வீட்டுக்கே தெரிஞ்சுதா, அது என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மயிலு கிட்ட சரவணன் உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசுறத பார்த்தோன்னே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பா கிட்ட வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்த ராசிதான் உங்க அப்பா என்கிட்ட அன்பா பேசுறாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் அங்க போயிடுறாங்க. நைட்டு கடையில இருந்து வர்றப்போ அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை மயிலுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் சொல்றாங்க, ஏன் மயிலு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பேசின மயிலு, ஒரு தடவை 2 மாசம் ஆச்சு செக் பண்ணிக்கலாம்லன்னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாமா டாக்டர் கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. சரி மாமா செக் பண்ணிக்கலாம். மாமா அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஸ்கேன் எடுக்கும்போது பாப்பாவை பார்ப்போம்ல, அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும், தாராளமா மயிலு, உனக்கு ஸ்கேன் எடுக்கும்போது இப்போ மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. நீ ஸ்கேன் எடுத்தா நம்ம அது மாதிரி வீடியோ எடுத்து நான் சொன்ன மாதிரி போட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி மயிலு நம்ம காலையில டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மயிலுக்கு இருந்தாலும் கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. மத்தவங்கள மாதிரி வாந்தியும் வரல, அதே மாதிரி மயக்கம் எதுவுமே வரவே இல்லை. அதனால நமக்கு தான் எப்ப பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்குமே. ஒரு படி ஏறணும்னா 10 படி கீழே இறங்கி விழுவோம். அது மாதிரி இது உண்மையான கர்ப்பம் இல்லாம பொய்யான கர்ப்பமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மயிலு. சரவணன் கிட்ட சொல்றாங்க, ஏன் மாமா நம்ம ஒரு 3 மாசம் ஆனோடனே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மயிலு பேசிட்டு இருக்க, அவன் 10 நாள் 15 நாள் தள்ளி போனாவே போய் பாக்குறாங்க, செக் பண்றாங்க டாக்டர் கிட்ட. இப்போ 2 மாசத்துக்கு பக்கம் ஆக போகுது. செக் பண்ணாம இருந்தா தப்பாயிரும்ல, அதனால செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மயில நாளைக்கு போய் நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஆனா நாளைக்கு போக வேணாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு படுத்துறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட ஊர்ஜிதம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், டாக்டர் கிட்டே நேரா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம மறுபடியும் சரவணன் கூட்டிட்டு போறாருல அந்த டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்றாங்க மயிலு. அடுத்த நாள் பார்த்தா காலையிலே நிக்கிறாங்க மயிலோட அம்மா அப்பா 2 பேரும். அப்பா அம்மா கிட்டே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில அம்மாவே வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப உனக்கு எப்படி இருக்கு, வாந்திலாம் வருதா, தலை சுத்தல் இருக்கா? அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா எனக்கு இதெல்லாம் இல்லாத நினைச்சாவே பயமா இருக்குதுமா. அடியே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம சொந்தக்கார பிள்ளைக்கு இதே மாதிரிதான் இருந்தது, அவ குழந்தை பெத்து எடுக்கலையா, மகாராணி மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா, அப்புறம் எதுக்கிட்டே கவலைப்பட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னொரு 10-15 நாள் ஆகட்டும், நீ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாமா. டாக்டர்கிட்ட போய் செக் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குதுமா. எதுக்கிட்டே மயில பயப்படுற, நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, இல்ல மருந்து மாத்திரை சாப்பிடணும் சொல்லுவாங்கடி, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும். இல்லம்மா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா குழந்தை உண்டாகலன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்னமா பண்றது. வாய் முதல்ல போய் கழுவுடி, நீதான் ஒரு குச்சியை வச்சு பாத்தியே. அது குச்சி இல்லம்மா, பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற மிஷினுமா, அது என்னமோ அதை வச்சு செக் பண்ணல, நீ போய் சொல்லலாம், ஆனா மிஷின் போய் சொல்லுமா, போய் சொல்லாது, நீ மாசமா தாண்டி இருக்க, உன் முகத்தை பார்த்தாவே தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க. மயிலோட அம்மா, என்னமோ நீ சொல்றம்மா, எனக்கு இன்னும் இருக்குன்னு தான் பயமா இருக்குது. சரிடி சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காத, உங்க வீட்டுல ஒருத்தர்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம 2 பேரும் போய் கோயிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. மயிலோட அம்மா, இது யோசனை நல்லா இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலும். அதுக்கப்புறம் மயிலோட அப்பா அம்மா 2 பேரும் பேசிட்டு கோமதியை கூப்பிட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சாப்பிட்டுட்டு போங்க சம்பந்தி. இல்ல சம்பந்தி அம்மா, அங்க எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது, நான் தான் போய் பார்க்கணும். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து மயில்கிட்டே ஜாடையை காமிச்சிட்டு நீ போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மயிலு கால் பண்றாங்க அவங்க அம்மாக்கு. என்னடி இந்நேரத்துல கால் பண்ணிருக்கிற, மா நீ தானே சொன்ன டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலான்னு, அதுக்குதான் கால் பண்ணேன். அடா நான் தானே சொன்னேன். சரிடி நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம், நான் வர்றேன், கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அம்மா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சும்மா இருடி, பயமா இருக்குன்னு எப்ப பார்த்தாலும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. சரி நாளைக்கு காலையில நான் ஒரு 10:30 மணிக்கு வரேன் சரியா, நீ சொல்லிரு, ஏற்கனவே அம்மா ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்காங்களாமா, அதுக்காக
கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு உங்க வீட்டுல சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா கோமதி கிட்ட போறாங்க. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தை அம்மா கால் பண்ணாங்க. சொல்லு பையில என்ன? இல்ல நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. ஏதோ குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டுதல் இருக்காமா, அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுறான்னு சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துட்டு பார்த்தா தாராளமா போயிட்டு வா மயில அப்படின்னு கோமதி சொல்றாங்க. மாமா கிட்ட மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமா? ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ போயிட்டு வா கோயிலுக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிதா அப்படின்னு சந்தோஷமா வர்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவங்கவுங்க சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு படுத்து தூங்க போறாங்க. அப்பதான் சரவணன் கிட்ட மயில சொல்றாங்க, மாமா நாளைக்கு எங்க அம்மா கூட கோயிலுக்கு போறேன். எதுக்கு மயில? இல்ல மாமா, ஏதோ குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்தாங்களாமா, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு மயில சொல்றாங்க. அதுக்கு சரவணன் சொல்றாரு, எதுக்கு மயில இந்த கர்ப்பமா இருக்க சமயத்துல அங்கேயும் இங்கே நடந்துகிட்டு? இல்ல மாமா, வேண்டுதல் நிறைவேற்றணும்ல, ஏன் குழந்தை பிறந்தோடனே வேண்டுதலை நிறைவேற்றலாம்ல மயில? இல்ல மாமா, முன்னாடி நிறைவேற்றுறதா நல்லதுன்னு அம்மா சொல்றாங்க மாமா. சரி சரி, நானே கொண்டு போய் உன்னை வண்டியில விட்டுற கோயிலுக்கு, சரியா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா, நானே போயிருவேன். இல்ல மயில, எதுக்கு ஆட்டோல குலுங்கிக்கிட்டு போய்கிட்டு? வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொல்லப்புறம் பக்கம் போறாங்க. அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. சொல்லு மயில, ஏமா ஏமா நீ இப்படி ஒரு இது சொன்ன? கோயிலுக்கு போறேன்னு சொன்னோடனே மாமா சொல்றாரு கோயிலுக்குலாம் நீ போக வேண்டாம்னு சொன்னாரு, நான் போய் தான் ஆகணும்னு சொன்னோடனே அவரு கொண்டு விடுறேன்னு சொல்றாருமா. எந்த கோயிலுன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஏதாச்சும் ஒரு கோயில வாய்க்கு வந்ததை சொல்ல வேண்டியதானே? அம்மா உனக்கு தெரியாதுமா, அவர் அங்கேயே நின்னுகிட்டு பரிகாரம் எல்லாம் முடிக்கட்டும் நானே கூட்டிட்டு போறேன் நின்னுட்டா என்னமா பண்றது? நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் இருக்குது மயில. சரி, அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன், நீ வை போனா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ண போற? நான் ஐடியா பண்றேன், வெயிடி போனா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த அம்மா வேற நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே போனை வச்சுட்டு வந்து படுத்துறாங்க. காலையில ஆயிருது. மயில ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் ரெடி ஆயிட்டு வந்து சொல்றாரு, நான் கடைக்கு போயிட்டு கரெக்டா 10:30 மணிக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போற மயில அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மயிலும் வேற என்ன பண்றது, மாட்டேன்னு சொன்னா மாட்டிக்குவோம், என்ன பண்றது, சரின்னு சொல்லிடுறாங்க. மயிலு பயந்துகிட்டே ரெடி ஆகிக்கிட்டே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? மாமா வேற வரேன்னு சொல்லிட்டாரு, நீ ஒண்ணுமே பதிலே சொல்லாம இருக்க. என் மயிலு வந்துட்டு இருக்க, வை போனா அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. ஐயோ, இந்த அம்மா வேற நம்மளோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்காது, அது என்ன நினைக்குதோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் கரெக்டா மணி 10:30 ஆகுது. டான்னு வந்து நிக்கிறாரு சரவணன். ஆஹா, மாமா வேற வந்துட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. மயிலே நீ கிளம்பு, எந்த கோயிலுக்கு போகணும் சொல்லு, உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அது வந்து மாமா அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு தான் மாப்பிள அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க மயிலோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. வாங்கத்த வாங்க மாமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்பதான் உயிரே வருது நம்ம மயிலுக்கு. அம்மா அப்பா இருங்க, தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பேசிட்டு இருந்து சரி போலாமா அத்த அப்படின்னு கேக்குறாரு சரவணன். நீங்க வேண்டாம் மாப்பிள, என்ன அத்த மயில எப்படி ஆட்டோல கூட்டிட்டு போவீங்க? நீ வேண்டாங்க, நான் வண்டியில கூட்டிட்டு போறேன். கோமதியும் சொல்றாங்க. ஆமா சம்மந்தி, எதுக்கு மயில ஆட்டோல எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு? வேண்டாங்க, சரவணை கொண்டு போய் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முன்னாடி வேணா ஆட்டோல போங்க, சரவணை பின்னாடி வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது சம்மந்தி அதுக்கு வேலையே இல்ல சம்மந்தி. என்னங்க சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, மாப்பிளையும் வர வேண்டாம், நாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்மந்தி சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, மயில ஆட்டோல கூட்டிட்டு போக முடியாதுன்னு தெரியும், அழுங்கு குலுங்கி போய்கிட்டு இருக்கணும், அதனாலதான் கார் எடுத்துட்டு வந்துட்டோம், கால் டாக்ஸி தான் புடிச்சிட்டு வந்திருக்கோம், மெதுவா போயிட்டு மெதுவா வந்துருவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. மயிலோட அம்மா இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது மயிலுக்கு. அப்பாடா, அம்மா பிளான போடுறேன்னு சொல்லிச்சு, அது இந்த பிளான் தானா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிராங்க. இந்த விஷயத்த கேட்ட சரவணனும் யோசனை பண்றாரு. ஆமா, மயில வண்டியில ஆட்டோல போறத விட கார்ல போறதுதான் சேஃப்னு நினைச்சுக்கிட்டு, சரி அதான் நீங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு கோமதி கிட்ட சொல்றாங்க. மயிலோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, நீ என்னடா நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போடா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் ஒண்ணும் இதுல சம்மந்தி, பாவம் கிளம்பிக்கிட்டும் மாப்பிள, அங்க சம்மந்தி தனியா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல, மாப்பிள போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மயிலோட அம்மாவோட கணக்கே எப்படியாச்சும் பாண்டியனை நைஸ் பிடிச்சி கடைய பூரா சரவணன் பேரு எழுதி வாங்கணும் தான் அவங்க ஐடியாவும். அப்புறம் சரி அதான் நான் கிளம்புறேன்ட்டு சரவணனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மயிலு அவங்க அம்மா அப்பா 3 பேரும் கார்ல கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோமதிக்கு அதுல பூவை சுத்திட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப எங்கம்மா போயிட்டு இருக்கோம், எந்த ஹாஸ்பிட்டல் போறோம்? மயிலே, இந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் காமிக்கல, நம்ம ஊருக்கு தான் இப்ப நேரா போறோம். அங்க ஏற்கனவே டாக்டர் அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி
ஓகேயாச்சு. போய் நேரா பார்த்துட்டு வர வேண்டியதுதான் வேலை. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. அம்மா பயமா இருக்குதும்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம நீ வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில கூட்டிட்டு போறாங்க டாக்டர் கிட்ட. ஏற்கனவே சில பல டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க மயிலுக்கு. அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் கிட்ட போனோனையும் சில பல டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரும். நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர் ரொம்ப அர்ஜென்ட். நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். ப்ளீஸ் டாக்டர் இப்பவே பார்த்து சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு மயிலோட அம்மா கெஞ்சி கேக்குறாங்க. சரிம்மா ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்களுக்கு எப்படியாச்சும் ரிசல்ட்டை வாங்கி தரேன் வெளியூர்காரங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரும் சரின்னு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் வந்துடுது. டாக்டர் கூப்பிடுறாங்க. பக்கு பக்குன்னு இருக்கு மயிலுக்கு. அப்புறம் டாக்டர் ரூமுக்குள்ள போறாங்க. டாக்டர் மயிலு கிட்ட சொல்றாங்க, நான் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல நீ கர்ப்பமா இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல டாக்டர் அது வந்து அப்படிங்கும்போது இல்லம்மா நீ கர்ப்பமா இல்ல அப்படிங்கும்போது இந்த டெஸ்டர் இருக்கும்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோமே டாக்டர் அதுல 2 கோடு வந்துருது அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அது டாக்டர் சொல்றாங்கம்மா நீ ஏதாச்சும் லோ குவாலிட்டியான இது வாங்கியிருப்ப அதனாலதான் உனக்கு தப்பா காமிச்சிருக்கு. நாங்க எவ்வளவு டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கோம். நீ பிரெக்னண்டா இல்லம்மா சாதாரணமா உனக்கு தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப என்னன்னு போய் நான் வீட்டுல சொல்லுவேன் அப்படின்னு பயங்கரமா குழம்பி போயிடுறாங்க மயிலு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரவணன் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப போய் பிரெக்னண்டா இல்லைங்கிற விஷயத்த சொன்னோம்னா அவ்வளவுதான் என்னை துரத்தியே விட்டுருவாங்க. ஏற்கனவே அவர் கேட்டாரு நீ என்னை ஏமாத்துற மாதிரி சொல்லிடாத இது பொய்யா அப்படின்னு கேட்டாரு. அது நிஜமாயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க அம்மா எதுக்குமா அழுகுற உனக்கு என்ன வயசு என்ன அதிகமா சின்ன வயசு தானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு சில பல டேப்லெட்ஸ் தான் எழுதி தர்றேன் இதை ஃபாலோ பண்ணு சீக்கிரமா நீ பிரெக்னென்ட் ஆயிடுவ அப்படின்னு ஆறுதல் சொல்லி டாக்டர் அனுப்பிச்சு விட்டுறாங்க மயிலு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப என்னமா பண்றது என்னோட வாழ்க்கையே போச்சு அவ்வளவுதான் மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன துரத்தியே விட்டுருவாருமா நான் என்னமா பண்றது இப்போ என் மயிலு அதான் எனக்கும் ஒன்னும் புரியல மயிலு நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சுதான் நானும் சந்தோஷத்துல இருந்தேன். இப்போ இல்லைன்னு சொன்னா என்னடி நடக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை இல்ல ஒன்னாலதான்மா நம்ம டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு அப்புறம் போய் வீட்டுல சொல்லிருக்கலாம். நீ அதுக்குள்ள உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் வீட்டுல சொல்லி கடைசியில நான் பாரு எங்க வந்து நிக்கிறேன்னு நீதாம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க அம்மா மேல பழிய பூரா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க மயிலு. என் மயிலு சரி விடு பாத்துக்கலாம் விடு என்னத்தம்மா பாத்துக்கலாம் இப்ப நான் எப்படின்னு போய் மாமாட்ட சொல்லுவேன். நீ ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு அடி வந்த வா அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு நீ இதை சொன்னாதான் நான் வருவேன் இதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இப்போதைக்கு வீட்டுல யாருகிட்டயுமே சொல்ல வேண்டாம். அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா என்ன பண்ணுவ? அதுக்கும் ஏற்பாடு பண்றேன்டே எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு அங்க வந்து நீ டெஸ்ட் பண்றேன்னு சொல்லு அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணலாம். வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள நீ கர்ப்பம் ஆயிட்டேன்னு வச்சுக்க பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லவும்மா என்னம்மா பேசிட்டு இருக்க ஒரு குழந்தை 9 மாசம் 10 மாசத்துல பிறக்கும் 15 மாசத்துலயா பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மயிலு உளறிட்டு இருக்க நான் உளறலாம் இல்லம்மா உண்மையதான் சொல்றேன். இப்பவே 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது 2 மாசம் தான் ஆக போகுதுன்னு வெயி இதுக்கப்புறம் நான் கர்ப்பமாயி அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு எப்படிம்மா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா ஏமா இப்படி பண்ற? அடி மயிலு நான் சொல்றத கேளு இப்பத்திக்கு நீ பேசாம இரு கர்ப்பமா இருக்கிற மாதிரியே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 4-5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா வயிறு பெருசாகும் நான் என்னமா பண்றது இருக்கட்டும் மயிலு நம்ம அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அந்த வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் நீ போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மயிலோட அம்மாவும் மயிலுக்கு தான் பயந்து நடுங்குறாங்க. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்றது மாமா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி என் நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்போதான் கோபதி நினைக்கிறாங்க மயிலுக்கு ஒரு செக்அப் பண்ணிட்டு வரதா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சரவணன் கிட்ட சொல்றாங்க ஏண்டா இங்க ஒரு நல்ல டாக்டரா பார்த்து மயில போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம்ல குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு என்னன்னு செக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா நான் இங்க எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தூக்கி வாரி போடுறது மயிலுக்கு. ஐயோ இப்ப என்னடா பண்றது புரியலையே அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க மயிலு. உடனே அவங்க அம்மாவுக்கு போய் கால் பண்றாங்க. அம்மா அத்தை டாக்டர் கிட்ட என்னை கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க மாமா கிட்ட மாமாவும் இங்க எங்க நல்ல டாக்டர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ நம்ம என்னதாம்மா பண்றது பாரு நீ பண்ணது இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஏண்டி கொஞ்சம் பேசாம இரு மாப்பிள்ளை எந்த டாக்டரை பாக்குறாருன்னு என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னத்தம்மா போய் பேச போற பேசிக்கிறேங்கிறன்ல நீ பேசாம இரு நீ மாப்பிள்ளை எந்த டாக்டர் சொல்றாரு மட்டும்
யாரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நீ டாக்டர் கிட்ட போக வேண்டாம். நாளைக்கு போய்க்கலாம் நீ சொல்லிரு சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கடைக்கு போன சரவணன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டர் இங்க ஊருக்குள்ள யாரு இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கவும் ஒரு லேடி டாக்டரை சொல்லி அவங்க நல்லா பாப்பாங்க. கைராசியான டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. சரி அந்த டாக்டர் கிட்டயே போலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. மத்தியானம் சரவணன் சாப்பிட வர்றாரு. அந்த சமயத்துல தான் இந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு டாக்டரை நான் பார்த்திருக்கேன். அவங்க லேடி டாக்டர் தான், ரொம்ப நல்ல டாக்டர் ஆமாமா, கைராசியானவங்களாமா, மயிலா அந்த டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரவணா, சரி சரி பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாடா, இன்னைக்கு சாயந்தரமே போய் காமிச்சிரு. இல்லம்மா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் அப்பாயின்மெண்ட் போன்லயே வாங்கிட்டேன், நாளைக்கு சாயந்தரம் வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலு எந்த டாக்டர் அப்படின்னு சொல்லவும் இந்த கோயில் பக்கத்துல இருக்காங்களே ஒரு டாக்டர் அம்மா, அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஓ சரி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போன பின்னாடி மயிலோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த தெருவுக்கு அந்த பக்கம் தாண்டி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் மாமா வாங்கியிருக்காங்களாமா, நாளைக்கு ஈவினிங் போகணுமாமாமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. நீ என்னமா பண்ண போற? ஏய் நான் பாத்துக்கிறேன்டி, நீ பேசாம தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. மயிலோட அம்மா டாக்டர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி அங்க இருக்க ரிசப்ஷன்ல சொல்றாங்க. டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னோனே அவங்களும் வர சொல்லிடுறாங்க. மயிலோட அம்மா டாக்டர் கிட்ட போய் நல்லா உருட்டுன்னு உருட்டுறாங்க. டாக்டர் அம்மா நீங்க தான் எங்க பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி தொபக்கட்டின்னு டாக்டர் அம்மாவோட கால்ல விழுந்துட்டாங்க. அம்மாமா நீங்க யாருமா, என்னம்மா என்னன்னு ஒண்ணும் தெரியாம கால்ல விழுகிறீங்க, நீங்க முதல்ல எழுந்துறீங்கம்மா, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அது இல்ல டாக்டர் அம்மா, என் பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க புருஷன் எங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. சில பல பிரச்சனைகள்னால அவளும் வீட்டிலே இருந்தா, அவங்க புருஷன் வந்து கூட்டிட்டு போகாமே இருந்தாங்க. அப்பதான் அவ கர்ப்பமா இருக்கிறாங்கிற விஷயம் தெரிய வந்தது. இந்த டெஸ்ட் பண்றது குச்சி மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்களா, அத 2 கோடு வந்தது. அதை நம்பி நாங்களும் என் புள்ள முழுகாம இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு போய் அவங்க புருஷன் கூட சேர்த்து வச்சுட்டோம். அப்புறம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது டாக்டர் கேக்குறாங்க, அப்புறம் என்னமா பிரச்சனை? இல்ல டாக்டர் அம்மா, மறுபடியும் நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறப்ப அவ கர்ப்பமா இல்லைன்னு தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. என்னமா சொல்றீங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறப்ப, ஆமாமா அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த ஏதோ மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால தப்பா காமிச்சிருச்சுன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ என் புள்ள முழுகாம இருக்கா நினைச்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவளோட புருஷனும் அவளை ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்காரு. இப்போ அவ முழுகாம இல்லைன்னு சொன்னா என்னம்மா ஆகிறது, பெரிய பிரச்சனையாயிரும். இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க எங்க மாப்பிள்ளைங்க, நீங்க அவங்க வந்தா அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிருங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பொய்யா, நான்லாம் சொல்ல மாட்டேம்மா, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பார்த்து பேசுங்க, அப்புறம் தான் பிரச்சனை தீரும். ஐயோ அம்மா அங்கெல்லாம் அப்படி பேச முடியாதுமா, எங்க மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரரு, இது மட்டும் இல்ல பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி சுத்தமா அவரை விலக்கி வச்சிருவாருமா அவரு. என் பொண்ணோட வாழ்க்கையே போயிரும்மா, எப்படியாச்சும் இப்போதைக்கு சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் யோசனை பண்றாங்க டாக்டர். சரிம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அதனால சரின்னு சொல்றேன். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடணும். இப்போதைக்கு நான் வேணா உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு நான் சொல்லிடுறேன், ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடணும் சரியா? சரிம்மா, இப்போதைக்குன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு வச்சு ஓட்டுங்கம்மா, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி என் பொண்ணுக்கு கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, ஒரு 2 to 3 months நான் வெயிட் பண்றேன், நானும் செக்அப் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன், அதுக்குள்ள உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருங்க, அதுக்கு மேல எல்லாம் என்னாலலாம் உண்மையை மறைக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு மயிலோட அம்மாவும் சொல்லிட்டு இந்த நன்றியை என்னைக்குமே மறக்க மாட்டேன்ட்டு அவங்களும் அங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. மயிலுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. தைரியமா போ, டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன், உன் பேரு மயிலுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீ போனேன்னா நீ கர்ப்பமா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உண்மைதானா? தைரியமா போ மயிலு, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, எப்படியோ கொஞ்ச நாளைக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வர்றாரு. ஈவினிங் ஆகுது. சரவணன் டாக்டர் கிட்ட மயில கூட்டிட்டு போறாங்க. மயிலு செக்அப் பண்ண டாக்டர் கூட்டிட்டு போறாங்க. செக்அப் பண்ண கூட்டிட்டு போகும்போதே மயிலுக்கு பயந்துக்கிறாங்க. சரி உண்மையை சொல்லிடலாம் டாக்டர் கிட்டன்னு சொல்லிட்டு, அம்மா வந்து நேத்து பேசினாங்கல்ல அந்த மயில் நான் தாங்க அப்படின்னு சொல்லவும், தெரியும்மா எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு செக்
செக்அப் பண்ற மாதிரி செக்அப் பண்ணிட்டு மறுபடியும் டாக்டர் மயில கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் என் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு சரவணன் கேக்குறாங்க. உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை. நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஒய்ஃபை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து வேற அனுப்பிச்சு விட்டுறாங்க. போறப்போ ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்ட்டு மயில போறப்போ சரவணனை வெளியே போக சொல்லிட்டு மயில கூப்பிட்டு டாக்டர் பேசுறாங்க. அம்மா உனக்கு 2 to 3 months ஆமா, அதுக்கு மேல எல்லாம் என்னால மறைக்க முடியாது, நீ உண்மையை சொல்லிடுறோம். அப்புறம் வயிறும் பெருசாகலைன்னா உங்க வீட்டுல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாச்சும் நீ உண்மையை சொல்லிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கல அதெல்லாம் சத்து மாத்திரதான் தவிர வேற எந்த டேப்லெட்டும் இல்லாம தைரியமா நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், இந்த உதவியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மயிலும் போயிடுறாங்க. செந்திலும் தூங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சேட்டை பண்றது, அந்த குழந்தைங்க போட்டோ இதவா வீடியோல பாத்துக்கிட்டே இருக்காரு சோசியல் மீடியால. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயிலுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ச்சே, மாமா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காரு, நம்ம இப்படி அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கமே, எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, மாமா எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி அவங்க வீட்டுல கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா மாமா. மயிலே, சொந்தக்கார பொண்ணுங்களா இல்ல நீயா அப்படிங்க. சாச்சா நான் இல்ல மாமா, என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி அப்படி பண்ணுனா, வீட்டுல எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சு அவளை எல்லாரும் திட்டினாங்க. ஆனா அவங்க மாமியார் வீட்டுல அவங்க புருஷன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அவளுக்கு கர்ப்பமா இருந்து குழந்தை வேற பிறந்திருக்கு மாமா, அதை சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் சரவணன் சொல்றாரு, மயிலே யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, இப்போ நீ கர்ப்பமா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஆமா மாமா, நம்ம தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லுவா பிரயோசனம் பண்றாரு. கரெக்ட் தான், நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம், நம்ம ஒய்ஃப் கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாசம் செக்கப்புக்கும் போறாங்க. டாக்டரும் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையை உன் கணவர்கிட்ட சொல்லிடுன்னு டாக்டரும் சொல்றாங்க. சொல்லிடுறேன் டாக்டர் அப்படின்னு நம்ம மயிலும் சொல்றாங்க. ஆனா சொல்லவே இல்ல. இதுக்கடையில பாத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு மேல ஆகுது. டாக்டர் கிட்ட மறுபடியும் போறாங்க செக்கப்க்கு. டாக்டர் சொல்றாரு, இல்லம்மா இந்த தடவை இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கு மேல நான் மறைக்க மாட்டேன், அடுத்த தடவை எல்லாம் வந்தேன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன், உன் கணவர்கிட்ட உண்மையை சொல்லிருமா அப்படின்னு சொல்றாங்க. சரி டாக்டர் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா சொல்லல மயிலு. கொஞ்ச நாள் போக போகவே சரவணனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. போன்ல வீடியோ எல்லாம் 4 மாசத்துல வயிறு எவ்வளவு பெருசு இருக்கும், 5 மாசத்துல வயிறு எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்லாம் போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு. 5 மாசத்துக்கு மேல வயிறு கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மயிலோட வயிறு ஒட்டி போயே இருக்கு. அதுவும் கூட பரவாயில்ல விடு, இவளுக்கு வாந்தி வரல, பிரெக்னன்சிக்கான எந்த சிம்டம்ஸுமே மயிலுக்கு வரல அப்படிங்கும் போது சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு சரவணன். என்னது இது, ஏதோ தப்பா இருக்கே, அன்னைக்கு மாதிரி மயில் ஏதாச்சும் ஏமாத்துறாளா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கிட்ட இதை போய் கேக்குறத அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி அந்த டாக்டர் கிட்டே போய் கேட்டலாம் அப்படின்ட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்குறாங்க. மயிலோட ஹஸ்பண்ட்னு சொல்லி டாக்டர் கிட்டே பேச போறாங்க. அப்ப டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்னங்கம்மா இது 5 மாசத்துக்கு பக்கம் ஆக போகுது, மயிலுக்கு வயிறு பெருசும் ஆகல, அதே மாதிரி மயிலு பிரெக்னண்டா இருக்கிறதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லையேம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயே புரிஞ்சுக்கிறாங்க டாக்டர், ஓ இன்னும் மயிலு உண்மையை சொல்லலைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கு அப்படிதாங்க இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வயிறு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க டாக்டர் அப்படின்ட்டு அவரும் வந்துறாரு. இருந்தாலும் அந்த சந்தேகம் தீர மாட்டேங்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரே யோசனையிலே இருக்காரு சரவணன். இந்த சமயத்துல டாக்டர் மயிலுக்கு கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இதை கேட்டோடனே மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ மாமா வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. மயிலே ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சுமா, நீ இந்த விஷயத்த உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதை தவிர வேற வழியே இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி டாக்டர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே, ஓ மாப்பிள்ளை இந்த அளவுக்கு போயிட்டாரா, இப்படி எல்லாம் செக் பண்றாரா மாப்பிள்ளை அப்படின்னு யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பேசாம ஒரு ஐடியா சொல்றேன்டி, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி துணியை கட்டிக்கோ. என்னம்மா சொல்ற, நீ லூசா, துணியை கட்டுறது அதெல்லாம் முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்லைன்னா நீ இங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்க வேண்டியதான், உன் மாப்பிள்ளை கூட வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லவும்மா, ஏம்மா இப்படி பயப்படுத்திக்கிட்டே இருக்கு, அப்புறம் என்ன மயிலு சொல்றது, நானு பேசாம வயித்துல துணியை கட்டிக்கோ, யாருக்கும் தெரியாம சேலைய மேல தூக்கி கொட்டிக்கோ, வயிறு கொஞ்சம் பெருசாகன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப பெருசா கட்டிடாதடி துணிய அப்படின்னு சொல்லவும், அம்மா எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ பயப்படாதடி, தைரியமா செய்யு, அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி சரி பண்ணிடுறா விடுமா, இப்படி துணியை கட்டி வயிறு பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சு இதெல்லாம் பெரிய பிரச்சனைமா, வேண்டாமா, ஏய் பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் துணியை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வயிறு கொஞ்சம் பெருசா தெரியுது. அந்த வயிறு
பெருசா இருக்கிறத பார்த்தோன்னேவே நம்ம சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ! நிஜமாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்கா மயிலு அப்படின்னு முடிவு பண்ணிர்றாங்க. கொஞ்சம் பெருசா வயிறு தெரியறப்பயும் நம்ம கோமதிக்கும் சந்தோஷம். புள்ள கொஞ்சம் வளருது போல இருக்குடி அப்படின்னு மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயிலு கோமதி கிட்ட சொல்றாங்க, நான் கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அத்த அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் மயிலு அம்மாவ பார்க்கணும் போல இருக்கா? ஆமா அத்த, அம்மா வீட்ல கொஞ்சம் இருக்கணும் போல இருக்கு, அங்க போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி போயிட்டு வா. சரவணா கார் வச்சு மயில கொண்டு போய் விட்டுட்டு வா. அவ ஒரு 10 நாள் அவங்க அம்மா வீட்ல இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனும் அவங்க அம்மா வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. சரி மயிலு, நான் டெய்லி வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. செம்ம கடுப்பாயி வயித்துல கட்டின துணியா அவங்க அம்மா மேல தூக்கி வீசி எறியறாங்க. மயிலு, மா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, எத்தனை நாளைக்கு தான் இந்த துணியை கட்டிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லி நடிக்கிறதுமா, எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, பயமா இருக்குமா, இது மட்டும் மாமாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வீட்டுக்கு வந்து மயிலை விட்டுட்டு போனப்போ போனை மறந்து அங்க வச்சுட்டாரு. அதனால அடடா போனை மறந்து வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு மறுபடியும் மயிலோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. மயிலோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னடி பண்றது, அந்த டெஸ்ட் பண்ற மிஷினை வச்சு பாக்குறப்ப நீ கர்ப்பமா இருந்தேன்னு தெரிஞ்சது. டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்த்த பின்னாடி தானே தெரிஞ்சது நீ கர்ப்பம் இல்லைன்னு. வேற வழி இல்ல, நீ கர்ப்பமா இல்லாத தெரிஞ்சதுன்னா மாப்பிள்ளை உன்னை துரத்தி விட்டுருவாங்க. நம்ம ஒண்ணும் பொய் சொல்லல, நீ மிஷினை வச்சு பார்த்தப்ப கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நம்மளும் மாப்பிள்ளை வீட்டுல போய் சொன்னோம் கர்ப்பமா இருக்கிறேன்னு. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சோன்னு சொல்லித்தான் ஆகணும், ஏதாச்சும் பண்ணணுமே, ஏதாச்சும் யோசனை பண்ணலாம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அங்க சரவணன் நின்னுட்டு இருக்காரு. கண்ணுல தக 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 தகன்னு கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. மயிலோட அம்மா சரவணனை பார்த்து ஷாக்கா இருக்கிறாங்க. என்னம்மா ஷாக்கா இருக்கேன்னு மயில திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா சரவணன் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. மாமா அப்படிங்கும் போது பேசாத அப்படின்னு சொல்றாரு சரவணன். மாமா மாமா சொல்றத கேளுங்க மாமா. ஏன் மயிலு, நான் அத்தனை தடவை கேட்டேன்ல நீ கர்ப்பமா இருக்கியான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன, கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன. ஆனா எல்லாமே பொய்யா மயில் இது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இதெல்லாம் உங்க வேலைதானா, எதுக்கு அத்தை இது மாதிரி ஒரு தில்லுமுள்ளு பண்ணீங்க மாப்பிள்ள, அது வந்து மாப்பிள்ள நாங்க எதுவுமே நிஜமானே செய்யல மாப்பிள்ள, நிஜமானே அவ கர்ப்பமா இருக்கான்னு தான் நினைச்சோம். ஆனா டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது தான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ டாக்டரும் உங்களுக்கு உடந்தையா அப்படின்னு சரவணன் கேக்குறாங்க. இல்ல மாப்பிள்ள, அவங்களும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு தான் மாப்பிள்ள நாங்க சொல்லாமே இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டோடனே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. இனி என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வண்டி எடுத்து சரவணன் கிளம்பிடுறாரு. மா நான் தான் சொன்னனேம்மா, நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ட்ட பாரு, மாமா எவ்வளவு கோவமா போறாருன்னு. போச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி மாமா என்ன திரும்பியும் கூட பார்க்க மாட்டாரு, என்ன துரத்து விட போறாரு மாமா, அவ்வளவுதான் நான் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஏய் நிறுத்திடி கொஞ்சம், எப்படியாச்சும் மாப்பிள்ளைகிட்ட பேசலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இப்ப என்னம்மா பண்றது, மறுபடியும் என்ன இப்படி கோவப்பட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரமே, நானே இப்படி மாட்டிக்கிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மயிலோட அப்பா வர்றாரு. சந்தோஷமா வர்றாரு. ஆமாயா நீ இப்படியே சந்தோஷமாவே இரு, உன்னோட வாழ்க்கை பத்தில கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. மாப்பிள்ளை வந்த விஷயம், சண்டை போட்டது உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு, மயிலு கர்ப்பமா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயத்த சொன்னோன்னே அவரும் ஷாக் ஆகுறாரு. பேசாம மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு. ஆமா இப்ப போய் பேசுறோம்னா அவ்வளவுதான், மாப்பிள்ளை மயில துரத்துன மாதிரி நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுருவாரு, கொஞ்சம் வார போட்டு செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகுது. மயிலும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க, என் சம்மந்தி அம்மாக்கு கால் பண்ணு, உன் வீட்டுக்காரு சம்மந்தி அம்மாட்ட ஏதாச்சும் சொல்லிருக்காரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்றாங்க. ஏன் மயிலே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, டாக்டர் சொல்ல மெடிசன்லாம் சாப்பிடுறேல அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டுமா அவரு அத்தை கிட்ட ஒண்ணு சொல்ல போல இருக்குமா, இதே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் மயிலு, அவரு சொல்லாம இருக்காருன்னா கண்டிப்பா மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் பாத்தீங்கன்னா கடையில உட்காந்துக்கிட்டு சாமான் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காரு. டே சரவணா என்னாச்சுடா, ஏன் இப்படி குழப்பத்தோட இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா, மயில் நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. பாண்டியன் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்றாரு சரவணன். நீ சரவணா, அந்த வீட்டுல இத்தனை பிரச்சனை நடந்தாலும் மயிலு கர்ப்பமா இருக்கான்னு நினைக்கும் போதுதான்ப்பா சந்தோஷமா இருக்குது, நம்ம வீட்டுக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது, அதை நினைக்கும் போது இந்த கவலை எல்லாம் ஒரு தோசி மாதிரி பறந்து போயிருது அப்படின்னு சொல்லும் போது அதை நினைச்சு அப்படியே கண்ணீர் விடுறாரு. கண்ணை தொடச்சுக்கிட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு சரவணன். அதுக்கப்புறம் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா மயிலை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. மயிலு வீட்டுக்கு போனது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, மயிலு கர்ப்பமா இருக்கா, நம்ம வீட்லயே வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜு சொல்றாங்க, விடுங்க மயிலுக்கு அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரவணன் ரூமுக்கு போறாரு. ஏய் சரவணா சாப்பிட்டு போடா அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. கோமதி இல்லம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உள்ள போய் படுத்துறாரு. என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்காரு சரவணன். மயிலு கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா செந்தில் மாதிரிதான் ஆகும் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா செந்தில் கிட்ட இப்ப இந்த பண பிரச்சனை இருக்குல்ல, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி மயிலு கர்ப்பமா இருக்கிறத மறைச்சா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்பாவும் அம்மாவும் நொறுங்கி போயிருவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. சரி, மயிலு பிரெக்னண்டா இல்ல, அதனாலதான் அவளை தள்ளி வச்சிருக்கேன்னு வீட்டுல போய் சொல்லவும் முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மயிலை கூட்டிட்டு வான்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது? அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், முதல்ல அதுக்கான முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாரு சரவணன். கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சரவணன் அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, அப்பா மயிலு என்ன பாக்கணும்னு சொல்றாளாமாப்பா, நான் பாத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா, புள்ளத்தாச்சு புள்ள, ஆசைப்பட்டது உடனே நிறைவேற்றணும், நீ போய் பாத்துட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேரா மயிலோட வீட்டுக்கு போறாரு. சரவணன் வந்ததை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. மாமா என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் மயிலு, ஆனா உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தேன்னா என் அப்பா அம்மா செந்தில் விஷயத்துல ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் கேட்டா ரொம்ப நொறுங்கி போயிருவாங்க. அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம், இந்த பிளானை முதல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, உங்களை அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இனிமேல் இந்த வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரா உங்க பொண்ணை உங்க வீட்லயே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொண்டு வந்து விட்டு வந்துருவேன். இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எங்க வாழ்க்கையில நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, இனிமேல் நாங்க தலையிட மாட்டோம் மாப்பிள்ள, இதுவும் தெரிஞ்சு செய்யல மாப்பிள்ள, அவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து சொன்னோம், ஆனா பிரெக்னண்டா இல்ல, அந்த மிஷினோட பிரச்சனைன்னு எங்களுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள தெரிஞ்சது. ஏன் அந்த பிரச்சனை தான் மிஷினோடதுன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் என்னன்னு பார்த்து செய்வேன்ல, அதை மறைச்சு டாக்டர்கிட்ட சொல்லி ஓட்டிட்டீங்களா அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நான் சொல்றதை கேளுங்க, நீங்க பேசுனீங்க பாருங்க, அதே டாக்டர் கிட்ட பேசி மயிலு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி இருக்கிறதா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்கள பெட்ல சேர்த்திருங்க மயில, குழந்தைக்கு செமையா அடிபட்டுருச்சு, குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அப்புறம் என்னத்த பண்ண சொல்றீங்க, 7-8 மாசத்துக்கு பக்கம் ஆகுது அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை இதுல அபாசன் ஆகிறது சான்ஸே இல்ல, நான் சொல்ற மாதிரிதான் சொல்லணும், நீங்க டாக்டர் கிட்ட முதல்ல இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். மயிலு பிரெக்னெண்டா இருந்தது பொய் அப்படின்னு போய் என் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்லபடி செய்யுங்க, 5 மாசத்துல குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் டாக்டர் மத்ததெல்லாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மாப்பிள்ள, அப்படியே செஞ்சிடறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட மயில கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சரவணன் தான் இருக்காரு, அவரும் சொல்றாரு, எங்க வீட்டுல எப்படியாச்சும் சரி பண்ணணும், அதனால நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, டாக்டர் தாராளமா நான் பண்றேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டாக்டர் பெட்ல சேர்த்திடுறாங்க மயிலு டாக்டரை கையெடுத்து கும்பிடுறாங்க. எல்லாம் சரிம்மா, இனிமேலாச்சும் உன் புருஷன்கிட்ட உண்மையா நடந்துக்க பாத்துக்கோ, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன் புருஷன்கிட்ட எந்த விஷயத்தையுமே முதல்ல மறைக்காத, மறைச்சேன்னா தான் உன் வாழ்க்கையே போகுமா, நீ முதல்ல ஒழுங்கா இனிமேல்னாச்சும் நடந்துக்கோ. ஐயோ டாக்டர், இனிமேல் நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் டாக்டர், என் புருஷனுக்கு உண்மையை நான் இருப்பேன் அப்படின்னு மயில சொல்றாங்க. சரவணன் டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு சரவணன் வராரு. இனி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருங்க, மயிலு கீழே விழுந்ததுனால குழந்தைக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு, மூச்சு திணறல் வந்து குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஆல்மோஸ்ட் இப்போ குழந்தைக்கு இதே துடிப்பு வர்ற காலகட்டம் வந்துருச்சு, அதனால நான் பார்த்து சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றாரு. கால் பண்ணி இப்படி மயிலு கீழே விழுந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனாங்க, இப்படி குழந்தை வந்து இல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு சரவணன். இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு பாண்டியன். அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே இந்த விஷயத்த சரவணன் சொல்லிடுறாரு. மயிலு தான் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அப்பா, நம்ம பிரெக்னண்டா இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாள் பயந்து நடுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இனிமேல்னாச்சு நம்ம மாமாக்கு உண்மையை நடந்துக்கணும், இந்த அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க மயிலும். வீட்டுல இருக்க எல்லாருமே பதறி போய் மயில பார்க்க வர்றாங்க. குழந்தைய காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. டாக்டர் கிட்ட கோமதி கேக்குறாங்க, அம்மா 8 மாசத்துக்கு பக்கம் ஆக போகுதுலம்மா, குழந்தைக்கும் உருவம் எல்லாம் வந்திருக்கும்ல, அந்த குழந்தைய கண்ணுல காமிங்க அப்படின்னு சொல்லும் போது சரவணன் சொல்றாரு, இல்லம்மா நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லிதான் அப்பவே நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கவும், வேண்டாமா, அதை பார்த்தா மனசுக்குள்ள உங்களுக்கு அப்படியே நின்னுகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன்னு சரவணனும் சொல்லிடுறாரு. அதனால எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மயிலுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க.
மயிலும் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத மாதிரி அவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் சொல்றாங்க, அம்மா அம்மா படுத்துக்கம்மா படுத்துக்கம்மா. ஏ கோமதி, மயில் தான் படுத்திருக்குதுல, பாவம் உடம்பு சரியில்லாம இருக்கு, ஒருத்தரும் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கிளம்பி போயிடுறாங்க. கோமதி சொல்றாங்க, இதை பத்திலாம் கவலைப்படாத, குழந்தை தானே, உனக்கு என்ன வயசு இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ பயப்பட்டுட்டு இருக்கிற, அடுத்த குழந்தை பத்திக்கலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. மயிலோட அம்மா சொல்றாங்க, சம்மந்தி அம்மா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சே சம்மந்தி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, பரவாயில்ல விடுங்க, என்ன பண்றது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கவலையோட கிளம்பி இந்த ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. சரவணன் நின்றுட்டு இருக்காரு. டே சரவணா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, மயில அவங்க அம்மாவெல்லாம் திட்டாதடா, ஏதோ இப்படி ஆயிருச்சு, நீ விட்டுரு, கவலைப்படாதடா, இந்த குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத. கோமதி சரவணனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, சரிம்மா சரி, நீங்க கிளம்புங்க, வீட்டுல நான் வேணா கொண்டு வந்து விடட்டுமா, இல்லடா உங்க அப்பா கூட நான் போய்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செந்தில், ராஜி, மீனா, பழனி, கதிரி எல்லாருமே சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மயிலை கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. மயிலை சரவணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க. அப்பயும் கோமதி சொல்றாங்க, மயிலை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்றாங்க. சரி மண்டு சரவணன் சொல்லிட்டு மயிலை கொண்டு போய் கோமதி வீட்டுல விட்டுறாங்க. அப்பதான் மயிலு கிட்ட சரவணன் சொல்றாரு, நீ பண்ணது பெரிய தப்பு, இனிமேலும் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல, உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு என் அப்பா அம்மா எவ்வளவு பதட்டப்பட்டாங்க பாத்தியா, அதனாலதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஆனா மயிலு, அதுக்காக உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு நினைச்சிடாத, உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவேன், ஆனா என்னோட மனைவிங்கிற அந்தஸ்தை நீ இழந்துட்ட மயிலு, நீ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆனா வெளியே நீ என்னோட மனைவி, நான் உன்னோட கணவன் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இனி எந்த ஒரு தொடர்புமே இல்ல, ரெடியா இரு, நான் உன்னை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமா, நான் தெரியாம தான் இதெல்லாம் நடந்துருச்சு மாமா, ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, செம்ம கோவத்துல அங்க இருந்து போயிடுறாரு சரவணன். அடுத்த நாளும் ஆகுது, மயில வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரே தவிர மயில் கூட எதுவுமே பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறது இல்ல. வெளியே வந்தா மயில் கிட்ட பேசுறது எல்லாமே பண்ணுவாரு, ஆனா ரூம்குள்ள மயில் கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்ல. மயிலும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஆனா எதுக்குமே மசிஞ்சு கொடுக்கல சரவணன். மயிலுக்கும் சரவணனுக்கும் இடையில ஏற்பட்ட விரிசல் தீரவே இல்லை. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.